நமஸ்காரம். இந்த பாட்டும் மகாபெரியவா மேலே தான். இது எல்லாரும் எளிமையாக பாடக்கூடிய ஐகிர் நந்தினி மேட்டில் தான் அவள் எனக்கு கிருபை பண்ணியிருக்கா. இந்த பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் போய் மகாபெரியோட கிருபை சேர்றபடி பிரார்த்திச்சுக்கிறேன். மனிதருள்ளே ஒரு மாணிக்கமாகவே மகா பெரியவா அவதரித்தார். இந்த மண்ணுலகில் வந்து அவதரித்தார். கனிவுள்ள இதயமும் கருணையை வடிவுமாய் காஞ்சியிலே வந்து குடியிருந்தார். திரு காஞ்சியிலே வந்து குடியிருந்தார். அனைவரின் மனதையும் தன்வயப்படுத்திடும் அற்புத சித்தராய் வாழ்ந்திருந்தார். ஒரு அற்புத சித்தராய் வாழ்ந்திருந்தார். அவர் நினைவிடம் வந்து நிற்கையிலே மனம் நெகிழ்ந்தொரு நிம்மதி பரவுதம்மா. பல பல பெருமைகள் உடையதோர் காஞ்சியின் தனி பெருமை அந்த தலைவன் என்றோ. அவர் மலரடி படிந்திட்ட மன்னவன் நடந்திட்ட மண்ணெல்லாம் புனித விபூதி என்றோ. கலைமகள் தினம் அங்கு வருகிறாள். வேத கோஷங்கள் கானமாய் பொழிகையிலே மலைமகள் உமையவள் அருளுகின்றாள். அங்கு அன்னை காமாட்சியின் வடிவினிலே, அங்கு அன்னை காமாட்சியின் வடிவினிலே தெய்வத்தின் குரலாய் ஒலித்ததன்றோ அந்த தேவனின் அமுத வாசகங்கள். அவர் செய்வதெல்லாமே அற்புதங்கள். அவர் திருவாய் மொழி மணிவாசகங்கள். கை குவித்து அங்கு நிற்கையிலே மனம் கனிந்துருகும், விழி கசிந்துருகும். தெய்வத்தை நேரிலே கண்டது போன்ற நினைவினிலே நம் உயிர் உருகும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அருள் வடிவே உந்தன் பதம் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அன்புருவே உந்தன் பதம் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜகத்குருவே உந்தன் பதம் சரணம். ஹரஹர ஜெய ஜெய சந்திரசேகர சரஸ்வதியே உந்தன் பதம் சரணம். மகா பெரியவா பதம் சரணம். அருள் வடிவே உந்தன் பதம் சரணம். அன்புருவே உந்தன் பதம் சரணம். ஜகத்குருவே உந்தன் பதம் சரணம். மகா பெரியவா பதம் சரணம். மகா பெரியவா பதம் சரணம். மகா பெரியவா பதம் சரணம்.